Meenakshi College of Nursing, Mangadu and Arulmigu Meenakshi College of Nursing, Kanjipuram. BSc, MSc and Post Basic BSc. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 3வது வருடமா ரொம்பவே வெற்றிகரமா 10th 12th நல்ல மார்க் எடுத்தவங்களை விஜய் அவர்கள் சந்திக்கிற விழா வர மே 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்க போகுது. மாணவர்களுக்காக விஜய் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களையும் எப்படி பார்க்க போறோம், முக்கியமா இந்த ஹார்ட்லாம் வச்சு நிறைய போட்டோஸ்மே இனி சோசியல் மீடியாஸ்ல செம்ம வைரலா போக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். விஜயோட அந்த அரசியல் வருகைக்கு முக்கியமான காரணம் இந்த மாணவர்கள் சந்திப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வருடம் இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களை சந்திக்கிறது ஒரு வழக்கமாவே வச்சிருந்தாரு. அதையும் சிலர் சொல்லியிருந்தாங்க, இல்ல இவர் அந்த அடுத்ததா 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, சோ அதனால அந்த வாக்குக்காக அவர் இதை பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது இல்லைனாலுமே அந்த இளைஞர்கள் பட்டாளத்தை விஜய் கைக்குள்ளதான் வச்சிருக்காரு. ஸோ வருஷம் மாணவர்களை சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு உண்டான அந்த இன்ஸ்பிரேஷனா நிறைய விஷயங்கள் பேசக்கூடியவரா விஜய் திகழ்ந்துகிட்டு இருக்காரு. அதுதான் இந்த வருஷமும் நடக்க போகுது. முதல் கட்டமா 30ஆம் தேதி சில மாவட்டங்கள் மட்டும் குறிப்பிட்டு நீங்க எல்லாருமே உங்களை நான் சந்திக்க போறேன் அப்படின்றத மாதிரி ரொம்ப அழகா அன்பா ஷேர் பண்ணியிருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அவங்க இன்ன வரைக்கும் விஜய் அவர்களை பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த அடுத்த தலைமுறைக்கு உண்டான மாணவர்களும் வரும்பொழுது விஜய் அவர்களை சந்திக்கிறோம் அப்படின்ற ஒரு ஏக்கம் அவர்களுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஊன்றுகோலாவும் ஒரு சக்தியாகவும் தான் இந்த கல்வி அமைஞ்சிருக்கு. நீங்க நல்லா படிச்சீங்க, நல்லா மதிப்பெண் எடுத்தீங்கன்னா நீ சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோடு எல்லாரும் மாணவர்களும் இயங்குவாங்கல்ல. ஸோ இதுதான் அவங்களுக்கு உண்டான ஒரு பாசிட்டிவ் நோட்டா இருக்குது. அதனாலதான் அவங்க வருஷம் இதுக்காகவே நிறைய பேர் மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லா படிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான். ஸோ இந்த வருஷமும் சந்திக்க போறாரு. 30ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படின்றதை மீறி அரசியல் பேசுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடி நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த மேடையில தான். அதாவது அரசியல் முழுசா பேசாத சூழ்நிலையும் அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பேசும் பொழுது இந்த நீட் பிரச்சனையை பத்தி பேசியிருந்தார். இந்த முறை என்ன பேசுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஒவ்வொரு கிடைக்கிற மேடை எல்லாத்தையும் அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. மேடை அரசியலும் சமூக வலைத்தள அரசியலும் அப்படின்னு விஜய் மேல ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கு. அதை என்னைக்கு உடைப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குல்ல, அதை இந்த மேடையில உடைப்பாரா, இந்த மாதிரி இங்க என்ன பேசுவாரு அப்படின்ற ஒரு விஷயமும் எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. பாப்போம் 30ஆம் தேதி என்ன நடக்குது. ஆனா மாணவர்கள் ரொம்ப தீயா இருக்காங்க விஜய் அவர்களை சந்திக்க. அவர் அங்க வெற்றி நிச்சயம், மீண்டும் அடுத்த இதில் சந்திக்கும் வரை அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைக்காக எப்படி நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்ற வார்த்தைக்காக எல்லாரும் ஏங்கிட்டு இருந்தாங்களோ, இப்ப எல்லாருமே அதே மீறி வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அந்த வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சிறப்பு ஏற்பாடுகள் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அந்த உணவு அப்படின்னு ஒரு விஷயம் வர விஷயத்துல விஜய் அவர்கள் இப்ப மட்டும் இல்லை, எப்பவுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சந்திக்கிறது கூட இப்பதான் நினைக்கிறோம், ஒரு 3-4 வருஷமா அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. விஜய் அவர்கள் தொடர்ந்து எல்லா மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய நல்ல மதிப்பெண் பெற்றவங்களை தன்னோட மக்கள் இயக்கமா இருக்கும் பொழுதுல இருந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கு. அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு விருது கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அவங்களுக்கு உண்டான தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த நம்ம ஓப்பனா சொல்லணும்னா அந்த வகையில இவங்களை பாராட்டலாம். ஏன்னா அவங்க நல்ல மதிப்பெண் எடுத்தவங்களை செலக்ட் பண்ணி தேர்வு பண்ணி கூட்டிட்டு போற வரைக்கும் எல்லாம் அவங்களோட பங்குதான். விஜய் அவர்களை சந்திச்சு அவங்க கையால வாங்கக்கூடிய ஊக்கத்தொகையும் அது அவங்களுக்கு முழுமையா போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதுவே பெருமையான ஒரு விஷயம் தானே. இவங்க அரசியலுக்கு வந்தது விமர்சனமா இருக்கு, அதுல தப்பு இருக்கு, இதுல சரி இருக்கு, ஊடகத்தை சந்திக்கல, இன்னும் களத்துக்கு வரல அப்படின்னாலுமே கூட, இன்னும் நிறைய போல்டா பேச மாட்டாரு அப்படின்னாலும், இந்த மாணவர்களோட சந்திப்புல அவர் தவறுனே இல்லை. எந்த ஒரு இடத்துலயுமே அவர் தப்பு பண்ணதாகவும் இதை தவற விட்டதாகவும் அவர் நினைக்கவே இல்லை. அவ்வளவு தூரம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம எல்லாருமே கண்டிப்பா பாராட்டணும். அந்த வகையில இந்த முறை என்ன நடக்க போகுது அப்படின்றது மீறி எல்லாருக்கும் கொஞ்சம் இதுதான். ஏன்னா அவங்களுக்கு நாங்க கேட்கிற இடம் எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு உண்டான சுதந்திரம் இல்லை அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. ஆனா அது முழுமையா அப்படியா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா பனையூர்ல அவர்களுக்குன்னே ஒரு இடம் இருக்கு. அந்த மாதிரியான விமர்சனங்களும் தவிர்த்துட்டு இவர் பண்ணலாம். ஏன்னா விஜய் அவர்கள் இப்ப வேற யாரும் ஈக்கிட்டு இருக்காங்களாம், நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. விஜய்க்கு தடையெல்லாம் போட முடியாது. அவர் காட்டாரு மாதிரி நீங்களே பார்த்திருப்பீங்க. மதுரையில அங்கிருந்து கொடைக்கானல் தான் போறேன்னு சொல்றாரு. அந்த மதுரையே அவரோட பிறந்தநாள் மாதிரியும் அவர் ஒரு மாநாடு மாதிரியுமே செலிப்ரேட் பண்ணாங்க இந்த பசங்க. ஸோ அதனால அப்படி வரும்பொழுது அவருக்கு தடையெல்லாம் போட முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும், விஜய் அவர்களுக்கு தொட்டா என்ன நடக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இல்லாம இந்த முறை நீட்டா நடக்க போகுது.
சரியான ஒரு விருந்து வச்சு அந்த மாணவர்களை வந்து பயங்கரமா சந்தோஷப்படுத்தி அனுப்ப போறாரு விஜய். 2 கட்டமா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். முதல் கட்டம் 30ஆம் தேதி பொறுத்திருந்து பார்க்கலாம். இட்லி கடை படம் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா படத்தோட டீம் சைட்ல இருந்து ஒரு போஸ்டரை பார்த்திருந்தோம். ஆனா அந்த தேதியில வந்து இட்லி கடை படம் ரிலீஸ் ஆக போகிறது இல்ல. அதுக்கு பதில் ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன்ல சூர்யா நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, பேட்டை கருப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தோட டைட்டில் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம். அந்த படம் தான் அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா இப்போ சோசியல் மீடியாஸ்ல ஒரு சில மாதிரியான கருத்துக்கள் ரொம்ப அதிகமா. அப்ப தீபாவளி இல்லையா? தீபாவளி கிடையாது, ஆல்ரெடி அந்த ரேஸ்ல நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. தீபாவளி தான் எங்க சூர்யாவோட திருவிழாவா கொண்டாடணும்னு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க டியூடு நிறைய படங்கள் வரிசை கட்டி நிக்குது. மதராசி கூட அங்கதான் வர மாதிரி இருக்காரு. இல்ல மதராசி அட்வான்ஸ் நினைக்கிறேன். சோ ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது இந்த படம் முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆர்ஜே பாலாஜி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்காரா, நம்ம எடுத்தது நினைச்சது சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. நீங்க சொன்ன மாதிரி இந்த மூக்குத்தி அம்மன் படத்துல வர மாதிரி நிறைய விஷயங்கள் அதை சார்ந்து இருக்கு. சூர்யா அவர்கள் வச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள் அவர் என்ன வச்சு பண்ணணும்னு நினைச்சாரோ எல்லாமே நடக்க போகுது. ஜோதியா அவர்கள் சொன்ன விஷயம் தான் இன்ன வரைக்கும் அவங்கள தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்க கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய அதுவும் வந்து அவங்க அப்படி சொல்லவே இல்லை, அதை மீன் பண்ணவே இல்லை. இன்ன வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ அதை உடைச்சிட்டு பண்ணக்கூடிய படமா தான் இந்த ரெட்ரோ இருந்துச்சு. ரெட்ரோல 2வது பாதியில அவர் கடவுளாவே இருப்பார், அந்த ஊர் மக்களுக்கு கடவுளா தான் வருவாரு. அதையும் இன்னும் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் பண்றாங்க. இந்த பேட்டை கருப்பா வேட்டை கருப்பா, இந்த வேட்டைக்காரன்லாம் சொல்ல, வேட்டைக்காரன் கண்டிப்பா அதனால பேட்டை கருப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. அதுக்கு இன்னும் நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஆல்ரெடி சமூக வலைத்தளங்கள்ல இது ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி ஆயிடுச்சு. இப்படியே வைக்கலாமா இல்லை வேற ஏதாவது வைக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு முக்கியமான படம். ஒரு பெரிய நடிகரை இயக்குறாரு, அவருக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த படம் வந்து விஜய் அவர்களுக்கு சொல்லப்பட்ட கதையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமா, அது குடும்பம் சார்ந்த ஒரு கமர்ஷியல் படமா தான் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த கதை விஜய் அவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள்ட்ட சொன்ன கதைக்களத்துல இந்த கதையும் ஒன் ஆஃப் த ஸ்டோரியா இருந்திருக்கு. ஆர்ஜே பாலாஜி சொன்னதை விஜய் அவர்கள் ரசிச்சு கேட்டிருக்காரு, உங்ககிட்ட இருக்குது எல்லாமே ஓகேவா இருக்கு அப்படின்ட்டு. சப்போஸ் எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள் இன்னொரு டைரக்டர் கூட விஜய் இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சப்போ அந்த டைம்ல அவர் இயக்க முடியுமா அப்படின்ற எனக்கு அந்த பொறுப்பு, அந்த ஒரு பயம் இருந்துச்சு, அதனாலதான் நான் அதை பண்ணல அப்படின்லாம் சொன்னாங்களே. ஸோ அந்த ஒரு இயக்கமாகவும் ஆர்ஜே பாலாஜிக்கு இருந்திருக்கு. அதனாலதான் அந்த படம் கைவிடப்பட்டுச்சு. சூர்யா அப்படி கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் எல்லாம் கிடையாது. சூர்யா அவர்கள் வந்து இப்போ ஷாம்லாட் எப்படி பேசுவார்னா நீங்க எப்படி பேசுவீங்களோ அப்படியே அவர் மிங்கிள் ஆகிப்பார். நான் எப்படி இருக்கணும் என்கிட்ட மிங்கிள் ஆகிப்பார். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்க கூடியவர் தான் சூர்யா அவர்கள். அந்த யங்ஸ்டர்ஸோட வேலை செய்யறதும் இந்த நல்ல கதைக்களத்தோட எடுக்கக்கூடிய இயக்குனரோட வேலை செய்யறதுலும் அவர் எப்பவுமே ஆர்வம் காட்டக்கூடியவர் தான். ஸோ நீங்க சொன்ன மாதிரி இட்லி கடை டேட்ல இது வருது அப்படின்னா இட்லி கடையும் இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நாள் அதுக்கான முடிவு கிடைச்சிடும். என்ன முடிவுன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தயாரிப்பாளர் அவர்கள் அவர் சைட்ல இருந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம், அதெல்லாம் எதுவுமே இல்லை, மீண்டும் நான் வருவேன், மீண்டும் வந்துட்டேன் அப்படின்ற விஷயங்களா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ இட்லி கடை என்ன டேட் அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நீ எங்கேயோ இருக்குங்க அக்டோபர், ஏங்க இப்பயே நம்ம அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். அது இல்லாம ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் சைட்ல இருந்தும் என்ன நடவடிக்கைகள் என்ன தரப்புல இருந்து பதில்கள் வருது அப்படின்றது தெரியல இந்த படம் சம்மந்தப்பட்டதா. ஏன்னா பராசக்தி மதராசி கோசம் தான் வெயிட் பண்ணுது. மதராசில இருந்தும் 20% தான் இருக்கு. முடிச்சுட்டு சிவகார்த்தியன் வந்தாருன்னா இதை தொடரணும். STR 49 அந்த மனுஷன் தீயா இருக்கான், ஆனா தக்லீஃப் ப்ரொமோஷன்ல கொஞ்சம் அமைதியா இருக்கான். அதனால அந்த மனுஷன் வந்ததும் அதுவும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இன்னும் நிறைய பெரிய படங்கள் இதனால நிக்கிறதா தருவாயில இருக்கனால இதுக்கான உண்டான அது அப்படி பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா மறுபடியும் இட்லி கடை தள்ளி போமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். ஆல்ரெடி அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, குட் பேட் அக்லி. அந்த டேட்டை அள்ளி வசூல வாரி குவிச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்ததா ஒரு டேட் போட்டிருக்காங்க, இதுல இருந்து தள்ளி போனாங்க அப்படின்னா அது தள்ளி போகாது அப்படின்றத கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்கணும். அது பார்ப்போம், ஆகாஷ் பாஸ்கர் சைட்ல இருந்து வரக்கூடிய அப்டேட் என்னன்றதை நம்ம பார்ப்போம். மெய்யழகன் படம் நிறைய பேருக்கு இப்போ ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம் ஆயிடுச்சு. முக்கியமா இந்த படத்துக்கு அப்புறம் 96 படத்தோட பார்ட் 2க்காக ரொம்ப ஈகரா இருக்கும். இந்த படத்துல விஜய் சேதுபதி தான் நடிக்க போகிறதாவுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பிரதீப் ரங்கநாதன் நடிக்க போகிறதா நேத்துல இருந்து ஒரு சில விஷயங்கள் வைரல் ஆக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தமிழ் படங்கள்ல பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு 100 படங்கள் 50 படங்கள் 10 படங்கள் அப்படிலாம் செலக்ட் பண்ணி பார்ப்பாங்கல்ல, அந்த வரிசையில மெய்யழகன் இருக்கு. அந்த மெய்யழகன் படம் வரும்பொழுது எவ்வளவு விமர்சனம், இவ்வளவுதான் இல்லை இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு படமா, இது படமே கிடையாது. கார்த்திக் வந்து பெரிய ஒரு டிராபேக் அப்படிலாம் சொன்னாங்க. நீங்க அதுல தெலுங்குல இருந்து வந்த நானி அந்த மனுஷன் பாராட்டுறான், மலையாளத்திலிருந்து வந்தக்கூடிய நடிகர்கள் இயக்குநர்கள் பாராட்டுறாங்க. இந்த படத்தை எப்படி எடுத்தாங்க அவங்க, எங்களுக்கு அது தெரியல, இது ஒவ்வொரு தூரம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே பாராட்டி போற்றக்கூடிய வகையில் அது ஒரு படம் அமைஞ்சிருக்குன்னா அந்த மெய்யழகன் இருக்கு. அது ஒரு வாழ்வியல் இருக்கு. இங்க கதை லேக் இருக்கு, இவங்க பேசுறாங்க பிடிக்கிறாங்க, அதெல்லாம் தள்ளி விட்டுருங்க. அது ஒரு வாழ்வியல் இருக்குல்ல, அது கனெக்ட் ஆகிறவங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்குல்ல, அதுவே போதும். ஏன்னா நானிலாம் அவ்வளவு தூரம் ஒரு கதையை அவ்வளவு தூரம் செலக்ட் பண்ணி நடிக்கக்கூடியவர். இந்த இடத்துல கார்த்தி ரொம்ப விமர்சனம் வச்சாங்க. நீ
நீங்க அரண்சாமி விட்டுருங்க, கார்த்தி வந்து நல்லா தானே பண்ணிட்டு இருந்தாரு, என்னாச்சு அவருக்கு, அவரும் வந்து அவள் தானே அப்படிலாம் பேசியிருந்தாங்க. அந்த படத்துக்கு இன்னும் எவ்வளவு அவார்டு வேணா கொடுக்கலாம் போல, அந்த அளவுக்கு அந்த படத்தை பாராட்டி இன்ன வரைக்கும் அதை ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மெய்யழகன் எல்லாரோடையும் கனெக்டா இருக்குல்ல. பிரேம்குமார் அடுத்து என்ன பண்ண போறாரு, அவ்வளவுதானா அவரு அப்படின்ற பார்க்கும் பொழுது கிடையவே கிடையாது. சமீபத்துல நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், விக்ரம் அவர்களை வச்சு இயக்க போறாரு அப்படின்ட்டு. விக்ரம் ஆல்ரெடி மடோன் அஸ்வினோட ஒரு படம் பண்ண போறதாகவும், இந்த மாவீரன் சாயல்ல அந்த படம் இருக்கணும், மாவீரனை தாண்டி இருக்கணும். ஏன்னா சிவகார்த்திகேயன் மாவீரன் மிகப்பெரிய ஒரு படமா அமைஞ்சது. விஜய் சேதுபதியும் சிவகார்த்திகேயன் ஒரே படத்துல இருந்தது, அதுலதான் அவரோட வாய்ஸ், இவரோட ஆக்டிங் அப்படின்ற விஷயம். அந்த மனுஷன் பார்க்க சைலண்டா இருப்பார், ஆனா பயங்கரமான வைலண்ட். அதுல ஏதாவது ஒரு இந்த பேனாவை பிடிச்சாருன்னா அதுல ஒரு சமூக கருத்து இருக்கும்ல, அந்த மாதிரி மடோன் அஸ்வின்ட்ட எப்பவுமே அந்த ஒரு அக்கறை இருந்துகிட்டே இருக்கும். பேசவே மாட்டாரு, அவ்வளவு தூரம் கதை, அவ்வளவு தூரம் அவர்கிட்ட இது இருக்கும், சரக்கு இருக்கும் அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ அவர் வந்து விக்ரம் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் அழகான ஒரு படமாவும் பாருங்க, எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை, சைலண்டா போயிட்டு இருக்கு. அது ஒரு சம்பவம் பண்ண போகுது, அதுக்கு தயாராகணும். ஏன்னா வீரதீரேஸ்வரன் வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுல, அந்த மாதிரிதான் இது இருக்க போகுது. இதை தொடர்ந்து என்ன பண்ண போறாரு விக்ரம் அப்படின்னு வரும்பொழுதுதான் பிரேம்குமார் ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை விக்ரமுக்கு பிடிச்சு போச்சு. மெய்யழகன் அவரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது விக்ரம் டிக் போட்டிருக்காரு, எந்த படம் எந்த டைம்ல நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ பிரேம்குமார் விக்ரம் இயக்க போறதாகவும் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நேத்துல இருந்து இந்த விஷயமும் போயிட்டு இருக்கு. 96 Part 2 அதுல பயங்கரமா ஈடுபட்டு இருக்காரு பிரேம்குமார் அப்படின்னாங்க. நம்ம பிரேம்குமார்ட்ட டைரக்டா பேசலாம், ஆனா இப்போதைக்கு அவர் கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்ற விஷயம் இருந்தாலும், நம்மளுக்கு வந்து சோர்ஸ் அடிப்படையில வந்து இந்த படத்துல ஆல்ரெடி மணிகண்டன் அவர்கள் நடிக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். நம்ம ஜெய்பி மணிகண்டன் சொல்லலாம், குட் நைட் மணிகண்டன் சொல்லலாம். இந்த மாதிரி நானே ஹீரோ ஆயிட்டு எதுக்கிற அந்த படம் அப்படின்ற ஒரு டைட்டில் விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி அவர் ரொம்ப பிஸி ஸ்கெடியூல்ல வந்து இந்த 96 Part 2ல நடிக்கிறதா நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, ஆனா அவரு நடிக்கல. ஏன்னா விஜய் சேதுபதி நடிச்ச கதையில அவர் நடிக்கணும்னு அவருக்கு கண்டிப்பா ஆசைகள் இருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதியோட ஆஸ்தான ரசிகர் தான் மணிகண்டன். அது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ நேத்துல இருந்து என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, இந்த 96 Part 2ஓட கதை ஒன்லைன் வந்து பிரதீப் ரங்கநாதன்கிட்ட போயிருக்கிறதாகவும், பிரதீப் ரங்கநாதன் ஓகே சொல்லியிருக்கிறதாகவும் நம்மளுக்கு கேள்விப்படுறோம். அது என்னன்றது தெரியல. இதுக்கு ப்ரொடக்ஷனா ஐஸ்ரீ கணேஷ் அந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டி பண்றதாகவும் நிறைய தகவல்கள் வருது. ஆனா பிரேம்குமார் சைட்ல இருந்தோ பிரதீப் ரங்கநாதன் சைட்ல இருந்தோ நம்மளுக்கு எந்த விஷயங்களும் வரல. அப்படின்னாலுமே கூட 96 Part 2ல பிரதீப் ரங்கநாதன் அப்படின்றப்ப எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கணும்ன்றீங்களா? பாப்பா என்ன வருது அப்படின்றது. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு and அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். BSc, MSc and Post Basic BSc.